Hi friends, welcome back to Praganyahome. இன்னும் 2 days மட்டும்தான் தீபாவளிக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி டைமிங்கில் தான் நிறைய பலகாரங்களும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் டைம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ரெசிபியான சோமாசா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவை சலிச்சிடுங்க. பேக்கெட் மாவாகவே இருந்தாலும் சலிச்சிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ரவா, 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கங்க. ஏன்னா அந்த மேல் மாவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவு பிசையறதுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சோமாசா மேல் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக தான் பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு சோமாசா ரொம்ப நாளைக்கு நமத்து போகாமல் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோமாசாலாம் செய்கிறது கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை கொள்ளும் தான். இருந்தாலுமே நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பேர் இருக்கீங்க ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லை ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 மாவு போட்டிங்கன்னாலே உங்களுக்கு ஒரு 10 சோமாசா கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா அழுத்தி பிசையணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டையோட அடிப்பகுதியால் கூட நல்லா அழுத்துவாங்க. ஏன்னா மாவு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் இது நம்ம ரோல் பண்ணும்போது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விடணும். காஞ்சி போயிடுங்கிறதுக்காக லைட்டாக நான் எண்ணெயை மேலே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூரணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் செய்கிறாங்க. பட் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பூரணத்தினாலேயே உங்களுக்கு சோமாசா சீக்கிரமாக நமத்து போயிடும். இந்த மெத்தடில் பூரணம் செஞ்சிங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் ஆனாலும் உங்களுக்கு சோமாசா நமத்தே போகாது. இந்த பூரணத்துக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் திருவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இந்த மாதிரி கலர் மாறுற லெவலுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதோடு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளாக இருந்தாலும் வெள்ளை எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. எள்ளு நல்லா வெடிக்க விடணும். இது எந்த அளவுக்கு வெடிக்குது பாருங்கள். ஆனால் கருக விட்டுட்டால் அந்த ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வரும். அதனால் வெடித்த உடனே டக்குன்னு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா வறுத்து எடுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துட்டா ஒன்று வறுபடும், ஒன்று சீக்கிரமாக வறுபட்டுடும். அதனால தான் கேஸ் ஆன்லேயே இருக்குது, கேமராவும் ஆன்லேயே இருக்குது. இது செய்யறது சோமாசாலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டுக்கு தேவையானதை செய்யும் போது குறைந்த நேரம் இருந்தாலே போதும். இந்த ஃபில்லிங் சப்போஸ் நீங்கள் நிறைய செஞ்சுட்டா கூட எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அட்லீஸ்ட் இது மைதா மாவில் தான் செய்யணுங்கிறது கிடையாது. மைதா மாவு ப்ராப்பரான மெத்தடு. இப்போ ஹெல்த் ஓரியன்டாக கோதுமை மாவுலையும் செய்யலாம். நம்ம ஒரு சப்பாத்தி செய்யும் போது கூட இந்த ஃபில்லிங் எக்ஸஸாக இருக்கும்போது நல்ல தின்னாக தேய்ச்சி குழந்தைங்களுக்கு அந்த ஃபில்லிங்கை வச்சு நம்ம கொடுக்கலாம். இப்போ பொட்டுக்கல்ல எள்ளு வறுத்தாச்சு. இதோட மேலும் ஒரு சுவையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கசகசா இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை நல்லா வதக்கணும். அதாவது கலர் மாறி நல்ல வாசம் வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டா இதோட ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சிடலாம். இது பாருங்கள், அடிப்பிடிக்காமல் ரொம்ப கருக்கவும் கூடாது. இந்த அளவுக்கு நம்ம இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நைஸாக அரைச்சிக்கணும். இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதை எல்லாமே முழுசாக போடுவாங்க. பட் அதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்ல நைஸாகவே இந்த பவுடரை அரைச்சாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜீனி, இப்போ நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 15
சோமாசா செய்யலாம். அந்த அளவுக்கு தான் நான் வந்து மாவு பிசைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜீனி. இந்த 100 கிராமுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்லிங் வந்து வறுத்து வச்சு அதோட முழுசாக ஜீனியை போடுவாங்க. அந்த ஜீனியில் எப்போதுமே வந்து ஒரு நசுப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சோமாசா வந்து நமத்து போயிடும். நீங்கள் வந்து 100 கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 20 ml தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு ஜீனி ஹீட்டில் பட்டாலே மெல்ட் ஆகிடும். மேலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 விதமான ரெசிபி செய்ய போகிறோம். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் வந்து இது ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டுமேங்கிறதுனால நான் இதை இன்றைக்கி போட்டேன். ஜீனி வந்து ஓரளவு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்கிற தேங்காய், அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஜீனி வந்து தேங்காய் பவுட்ரோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இவ்வளோ மெனக்கிடணுமா இதை சாப்பிட்றதுக்குன்ட்டு நினைப்பீங்க. பட் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு ஒவ்வொன்றும் சாப்பிட்றதே வந்து ஒரு ஹெல்த் ஓரியன்டாக இருக்கட்டும், டேஸ்ட் ஓரியன்டாகவும் சூப்பராக இருக்குங்க. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து சின்னதோ அல்லது பெருசோ அது வந்து உங்கள் விருப்பம். அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா வந்து மாவில் வந்து பெரட்டி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற லெவலுக்கு இதை வந்து தேய்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு கிளாஸ் மாதிரி தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சோமாசா கிறிஸ்பியாக இருக்கும். ஷேப் வரலை, ரவுண்ட் ஷேப்பெல்லாம் வரலைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு கட் பண்ணி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சில் செஞ்சு காட்டுறேன். பட் இதெல்லாம் அச்செல்லாம் என்னை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா அச்சு வந்து கொஞ்சம் வேலை மெனக்கிடும். இந்த அச்சில் வந்து 4 செய்கிறத நம்ம வந்து சாதாரணமாக செஞ்சோன்னா 8 செஞ்சிடலாம். உங்களுக்கு இப்படியும் செய்யலாங்கிறத காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை விட பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து கட் பண்ணி சென்டரில் வந்து பூரணத்தை வச்சு ஓரங்களில் லைட்டாக தண்ணி தொட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வேலையும் உங்களுக்கு குறைவான நேரத்திலேயே வந்து நிறைய சோமாசா செஞ்சிடலாம். இது வந்து இந்த லாக் இருக்குது பார்த்திங்களா, அந்த லாக்கால் லாக் பண்ணிட்டோன்னா டைட்டாகிடும். இதை வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இதுவே நம்ம டிஃபன் பாக்ஸ் வச்சு செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வேலை கொள்ளாது. நீங்கள் வந்து ரவுண்டாகவே நான் சூப்பராக தேய்ப்பேன்னா ரவுண்டில் வச்சு ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் வந்து லைட்டாக வந்து தண்ணி தொட்டுக்கிங்க. தண்ணி தொடாத நீங்கள் அப்படியே ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு எண்ணெயில் ஃபுல்லாக வந்து இந்த பூர்ணம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் எண்ணெயே வந்து வேஸ்ட் ஆகிடும். திரும்ப எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு ஆகிடும். இது மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு எக்ஸஸாக உங்களுக்கு அழகாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கட்டரால் கூட இதை நீங்கள் கட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த சோமாசா கட்டர் இருக்கும், அது என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து பீஸா கட்டரால் கட் பண்ணுறேன். இதுவுமே கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக வருது. இப்போ இதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெயில் போட்டோன்னா பார்க்குறதுக்கே முறுன்னு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக கிறிஸ்பியான சோமாசா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல சூப்பராக முறுன்னு இருக்குது. உள்ளே பார்த்தீங்களா ஃபில்லிங் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஒரே இடத்துல இல்லாமல்.
அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்பி தாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட், ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஈஸி. இன்றைக்கி இந்த 2 தேங்காய் நல்ல பெரிய தேங்காய் எடுத்து நான் திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நான் வந்து நல்லா வதக்கி தான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் 5 டம்ளர் ஜீனி, அதாவது அரை கிலோ ஜீனி, இந்த டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கு. அந்த அரை கிலோ ஜீனிக்கு அதாவது 5 டம்ளர் ஜீனிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கு. அந்த ஜீனி நல்லா கரைஞ்சி ஓரளவு பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனேயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காவை இதில் போட்டுடணும். நான் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணுமே, எப்போ பார்த்தாலும் ஒயிட்டாக செய்கிறோமேனு கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டாம். இதிலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த லெவலுக்கு திக்காக ஆகுதோ, அந்த எண்ணெய் சட்டியோட ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளையாக ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்சாப்பில் இருக்கும். அதுதான் இதோட கரெக்டான கன்சிடன்சி தேங்காய் பர்பி, மைசூர் பாக்குக்கெல்லாம். அதாவது நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த ஜீனி பாகு நல்லா திக்காகிற வரையிலும் கைவிடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எந்த அளவு எப்படி தண்ணியாக இருந்தது, இப்போ எந்த லெவலுக்கு திக்காக இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அதாவது வந்து 2 தேங்காய், ஒரு அரை கிலோ ஜீனிக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு டிப்ஸு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பர்பி வந்து இன்னும் வந்து சூப்பராக பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரோடு வரணுன்னா நீங்கள் வதக்குன தேங்காவை ஒரு சுற்று மிக்சியில் போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த ஜீனி பாகில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வளவலன்னு கிடைக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் நம்ம வந்து இந்த தேங்காய் பர்பி மிக்ஸை வந்து எடுத்து நல்லா செட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த கரெக்டான ஸ்டேஜ் இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒரே நிமிஷத்தில் பீஸ் போட்டுடலாம். இப்போ கொட்டின உடனே அதை ஈவன் பண்ணிவிட்டு அடுத்து பீஸ் போடுறாப்புல ஆயிடுச்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த கோவில் திருவிழாவிலலாம் இது மாதிரி கலர்ஃபுல்லான தேங்காய் பர்பி கிடைக்கும். பட் அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஜீனி தான் இருக்கும், தேங்காயெலாம் இருக்காது. இது மாதிரி வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப அதோட சுவையே தனியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து மைசூர் பாக் போட்டிருக்கேன். பட் இந்த மைசூர் பாக் பார்த்திங்கன்னா A2bல எந்த லெவலுக்கு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குமோ அதை விடையே சொல்லலாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இது வந்து வீட்டிலையே அரைச்சி சலித்து எடுத்த கடலை மாவு, 1 கப்புக்கு வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். நீங்கள் 1.5 கப்பு கூட ஜீனி எடுத்துக்கலாம். 1.5 கப்பு வந்து நான் வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நெய்யிலே செஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதுவே எண்ணெய் கலந்து செஞ்சால் ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை வந்து அந்த கடலை மாவில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மைசூர் பாக் செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து அந்த ஜீனி பாகில் ஊற்றும் போது கட்டி இல்லாமல் இருக்குங்கிறதுனால தான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நெய்யோ அல்லது எண்ணெயோனா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மைசூர் பாக் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அருமையாக வருங்க. இப்போ வந்து நான் 1 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப்பு கடலை மாவுனா 1.5 கப்பு வந்து சுகர் எடுத்து அதில் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த ஜீனி வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும் கரைஞ்சி. இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற, அதாவது எண்ணெயில் கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் ஊற்றிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாகு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க கொடுக்க நம்ம பேலன்ஸ் இருக்கிற நெய்யை ஊற்றினா கரெக்டான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாயில் லெவலுக்கு ஒரு சாஃப்ட் இருக்கும், வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடும்.
அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் எ மினிட்ஸ், அதாவது ஒரு 5 மினிட்ஸில் கண்டிப்பாக இதை செஞ்சிடலாங்க. என்னடா 2 டேஸ் தான் இருக்குது அதாவது இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 50 கிராம் போட்டு ட்ரையல் பார்த்தாலே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு தெரியும். அதுக்கு பிறகு கூட நீங்கள் கூடுதலாக செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய செஞ்சு பொருட்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் சட்டியிலெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இது ட்ரை ஆனாப்பில் இருக்குது. இந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்ம நெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். பாருங்கள் மேலெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஒரு ட்ரேயில் நான் ஃபஸ்ட்டே வந்து நெய் தடவி வச்சுருந்தேன், அந்த ட்ரேயில் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வந்து அழகாக பீஸ் போட்டுடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணும்போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக. எந்தவித ஃபுட் கலருமே நான் ஆட் பண்ணல, நேச்சுரல் கடலை மாவு இது. பாருங்கள் எவ்வளோ அப்படியே நெய் சொட்ட சொட்ட சூப்பராக இருக்குது பாருங்கள். வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கரைஞ்சே போய்டும், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.